Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்குது இருக்கிற 58வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு எதாவது நடக்குது அப்படின்னா பஞ்சாப் வர்ஸ் டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் தர்மசாலால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம தர்மசாலாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த தர்மசாலாவோட பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சேம் ஃப்ரெண்ட்லியான வெனு தாங்க. லாஸ்ட் இந்த சீசன்லயே ஒரே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லயும் 200+ மேல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த வெனுல. ஸோ சேஸ் பண்ற டீம் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 200+ நியர்பை நெருங்கி வந்துடுறாங்க. என்ன ஒண்ணு பர்டிகுலரா செகண்டா போல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே ஸ்விங் இருக்கு. அதுல 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஸ்டார்டிங் பவர் பிளே 1-2 விக்கெட்ஸ் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டீம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லி வெனு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நல்லாவே பவுன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்காதா அப்படின்னா ஸோ ஒரு ஓவராலா ஃபாஸ்ட் பவுலர் 10 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர் ஒரு 3 விக்கெட்ல 4 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வெனுல அவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது டாஸ் வின் பண்ண டீம் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த சீரீஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே தான் யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கும். பவர் பிளேக்குள்ள 1-2 விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா சேஸ் பண்ற டீமுக்கு வினிங் ரேஷியோ வந்து இருக்கும். இல்ல பவர் பிளே ஸ்டேபிள் நின்னுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் வந்து வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபண்டிஸ் ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல பஞ்சாப் அண்ட் டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 10 லட்ச ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃப்ரீ கிவ்வுக்கு நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ள போயினா போதும் இந்த ஃப்ரீ கிவ்வை நீங்க பயன்படுத்திக்கலாம். கிராண்ட் லீக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சொன்னா அந்த கிராண்ட் லீக்கை திரும்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த ஃபேண்டசி ஆப்ல நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. யூசர் பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும். அதுல உங்க ரேங்க் பேஸ்ல நீங்க மேக் பண்ண டீம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 பொசிஷனுக்கு வருது ரேங்க்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம எக்ஸல் 11 ஆப்ல டாப் 10க்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிராண்ட் லீக்ல. ஸோ அந்த அளவுக்கு யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி இந்த கிராண்ட் லீக் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் அப்படிங்க கொடுக்குறாங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப்பா தான் வந்திருக்கும். அண்ட் இன்ஸ்டன்ட் விட்ரோல் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வந்து விட்ரோலும் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முக்கியமான மேட்சஸ்க்கு வெறும் 16 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல ஐபோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். அதை தவிர்த்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 16 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க 5 டீம் வரையும் அதை நம்ம மேக் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நம்ம லக் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஐபோன் நம்மளால வின் பண்ண முடியும். ஸோ மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் டெலிகிராம்ல வந்து நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனுல வந்து பாத்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 12 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இந்த வெனுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெனுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமுக்கு தான் 100% வின்னிங் ரேஷியோ இருக்கு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 188. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் RCB 241 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் பஞ்சாப் 116 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 209 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 65 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 T20ல 48 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஒரு 17 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க.
அடுத்தா ஹெட்வெட் ரெக்கார்ட். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சாப் 3 மேட்சஸும் டெல்லி 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஓகே, இப்போ அடுத்ததான் 2 டீமும் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கறத பார்த்துருவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்சிம்ரன் சிங், பிரியன்க் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங், நவில் வாதிரி, சசாந்த் சிங், ஸ்டோனிஸ், மார்கோ யான்சன், அஸ்முல்லா உமர்சாய், அஸ்பர் சிங், சகல், ஹார்பிட் பால். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஸோ லாட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலரா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹார்பிட் பால் உள்ள வரது வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் லைன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை நான் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, பாரத டெல்லி ஃபேப் டூப்ளிஸ், அபிஷேக் புரல் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் டோட்டலி சொதப்பிட்டாங்க சொல்ல. கருண் நாயர் தேவையில்லாம இன்னிங்ஸ் ஓபன் பண்ண விட்டு தேவையில்லாம ரிஸ்கா போய் தோக்க வேண்டிய டைம் மழை பெஞ்ச காரணத்தினால அவங்க வந்து 1 பாயிண்ட்ஸ் எடுத்து தோக்காம அந்த 1 பாயிண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் டாப் ஆர்ல வந்துட்டாங்க. ஸோ அதான் விஷயம். பட் இந்த மேட்ச் இதே லைனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கருண் நாயர் தான் 1 வருவாரு. KL ராகுல். இதுல வந்து அபிஷேக் புரல் லாஸ்ட் மேட்ச் மழை பெஞ்சனால விக்கெட் கீப்பிங் யார் பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு முந்தின மேட்ச் அபிஷேக் புரல் தான் வந்து பண்ணியிருந்தாரு. அபிஷேக் புரலா KL ராகுலா அப்படிங்கறத லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். அக்சர் பட்டேல், பிரசன் ஸ்டப், அசோக் சர்மா, யுவராஜ் நிகாம், மிச்சல் ஸ்டார்க், சமீரா, குல்தீப் யாதவ், நடராஜன். ஸோ நடராஜனுக்கு ஒரு டோட்டலி சப்போர்ட்டிங் இல்லாத ஒரு சீசனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் மேட்ச் பிளே பண்ண விடல, கடைசி மேட்ச் தான் பிளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுருந்தாங்க. பட் அதுவும் மழை பெஞ்சு அவருக்கு வந்து டோட்டலி ஃபிளாப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட லக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பட் கண்டிப்பா இந்த மேட்ச் நடராஜன் பவுல் பண்றதுக்கான டைரக்ட் 11ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் அண்ட் அக்சர் பட்டேல் 4 ஓவர், யுவராஜ் நிகாம் 3, சமீரா 3, நடராஜன் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. குல்தீப் யாதவ் பேலன்ஸ் இருக்க ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் பவுலிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அஸ்மதுல்லா உமர்சாய், அர்ஷதீப் சிங், மார்கோ யான்சன் இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை பேலன்ஸ் 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்சிம்ரன் சிங், பிரியன்க் சாரியா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல பிரிட்சிம்ரன் சிங்கோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்குங்க. இவர் பர்டிகுலரா சேஸ் பண்ணும் போது தான் ஸ்கோர் அடிப்பாரு, பேட் பாஸ் பண்ணும்போது ஸ்கோர் அடிப்பாருன்னு பிரிக்க முடியல. இந்த சீரீஸ் டோட்டலி வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, வேற லெவல் ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஸோ பிரிட்சிம்ரன் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயர். 1 ஆர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவங்க பிளேயரா வந்திருப்பாரு. இந்த வெனுல 90+ ஸ்கோர் அப்படின்னு சம்திங் அடிச்சிருக்காரு இந்த சீரீஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பிரியன்க் சாரியா நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், நல்லா அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ஃபாஸ்ட் பவுலர், லைன் லென்த்ல கொஞ்சம் ஸ்விங் ரேஸ்ல போகக்கூடிய பவுலர் கொஞ்சம் விக்கெட் வந்து வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்சும் ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் இருந்தாரு. கொஞ்சம் கேச்சஸ் வந்து மயங்க ஏதோ சம்திங் இந்த மாதிரி பவுலர் வந்து கேட்ச் வந்து பிடிச்சாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் சகல் கொடுக்குற வயசுல எந்த பவுலர் இருக்காரு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க் ஸ்டார்டிங் பவர் பிளேயரே அவர் பவுல் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு பிரியன்க் சாரியா மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரியன்க் சாரியா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஸ்கோர்ஸ் கிடைக்கலனாலும் அந்த ஒரு குருசிலான தருணத்துல கரெக்டா ஒரு சேசிங் ஒரு டார்கெட் கொண்டு போய் வச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஜாஸ் இங்கிலீஷை 1 டவுன் இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸுமே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல வந்து கண்டிப்பா ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கி தான் வருது அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ரிஸ்க் தான் ஆப்ஷன். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி ஃப்ரீ டாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரியே லைனப்ஸ் 1 டவுன் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு போத் இன்னிங்ஸுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நவில் வாதிரி, சசாந்த் சிங் இந்த 2 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்த வெனுல வந்து ஸ்கோர்ஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல ஸ்டேபிள் பிளே பண்ணிடுறாங்க. அப்புறம் மிடில் ரேஞ்சில் கொஞ்சம் பவுலர் ஸ்டேன் கிடைச்சு விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச நவில் வாதிரி இருந்து இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவட்டு இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இல்ல கிட்டத்தட்ட ஒரு 13-15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுகுது அப்படின்னா
இவங்க ரெண்டு பேருமே நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அது எனி ஒன் பிளேயர் அதில் பாத்தீங்கன்னா சசாந்த் சிங் ரெண்டு பேர்ல எனி ஒன் பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஸ்டோனிஸ் ஸ்டோனிஸ்க்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு செகண்டா பேட் பண்றாங்க பஞ்சாப் அப்படின்னா ஸ்டோனிஸ் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஸ்டோனிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா செகண்டா பேட் பண்ணும்போது ஸ்டோனிஸ் நம்ம ஒரு 15 இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மார்க்கோ யான்சன், அஸ்மதுல்லா ஓமசாய் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. மார்க்கோ யான்சன் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர் சொல்லலாம். சம்டைம்ஸ் ஸ்டோனிஸ்க்கு பதில் டாப் ஆர்ல கூட ஒரு பேட்டிங் ஆர்டர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய மேட்ச் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஆப்ஷன் வந்தாரு அப்படின்னா ஒரு குயிக் ஃபயரா ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அஸ்மதுல்லா ஓமசாய் நல்லாவே பவுல் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ், விக்கெட் லாஸ்ட் ஆன 2 மேட்ச்மே நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு யாருமே கன்சிடர் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 25% தான் அந்த பீப்புள்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. அப்படி பட்சத்தில் டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயர் நான் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அஸ்மதுல்லா ஓமசாய் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. அர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மெனுல செகண்டா பவுல் பண்ணும்போது கூட விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் தான் வந்திருக்காரு. ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணும்போது அவர் பால் நல்லாவே ஸ்விங் ஆகுது. கண்டிப்பா 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கேப்டன்ஷிப் கொடுக்கறது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு டீம்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கங்க. சகல் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிதாங்க விட்டு நம்ம எதிர்பார்க்கணும். பெருசா விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹர்பிட் பாரை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா யாரும் ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. சோ இந்த மேட்ச் ஹர்பிட் பார் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ், அபிஷேக் பூரல் இந்த காம்பினேஷன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அபிஷேக் பூரலை நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சோ அபிஷேக் பூரல் சேம் லைனப்ஸ்ல வருவாரா அப்படின்னு நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஒரு மேட்ச் அபிஷேக் பூரல், KL ராகுல் வராங்க, அபிஷேக் பூரல், கருணாகரன், ஃபேப் டுப்ளிஸ், அபிஷேக் பூரல். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க டாப் ஆர்டர்ல ஓபன் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ல. சோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ரிஸ்க் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அதுல அபிஷேக் பூரல் விக்கெட் கீப்பிங் பண்றாரா இல்லையாங்கிறது தெரியல. அது நான் அப்டேட் பண்றேன் டெலிகிராம்ல லாஸ்ட் மேட்ச் வந்ததுக்கு அப்புறம். விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் சரி பண்ணலன்னு சரி இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. லோ பர்சன்டேஜ்ல கூடிய பிளேயர். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கும்போது பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபேப் டுப்ளிஸ் சேசிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேப் டுப்ளிஸ் ஒரு ஒன் சைடா நின்றுவாரு. கடைசி வரையுமே ஸ்கோர்ஸ் கொண்டு போறதுக்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த வெனுல சேஸ் பண்ற டீமுக்கு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்க விக்கெட்ஸ் டக்கு விழுந்திருக்கு. அதுவும் ஹர்ஷதீப் சிங்கே விக்கெட்ஸ் இழந்திருக்காரு. குவாலிட்டியான பவுலர், ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஃபேப் டுப்ளிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். கருண் நாயர் சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் ரோல்ல உள்ள வந்தாரு. ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் 1 டவுன் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ற ஆப்ஷன் கொடுக்கும் போதெல்லாம் அவர் டோட்டலி ஃபிளாப் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கருண் நாயர் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பெருசா ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. KL ராகுல் அவர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு பண்ணல, இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 35 இருந்து ஒரு 35+ ஸ்கோர் இருந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல அப்படின்னு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த அளவுக்கு பெருசா பவுலர்ஸ் யாருமே இல்ல, சகல் தான் இருக்காரு. சகல் எனக்கு தெரிஞ்சு வரும்போது வருவாரு. பெருசா பேட்டிங்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு KL ராகுல் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. அக்சர் பட்டேல் பவுலிங்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கும் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தா பெருசா நம்ம ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியல. பேட்டிங்ல இருந்து மட்டும் எதிர்பார்க்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பேட்டிங்லயும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சொதப்பிட்டாருன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா விக்கெட் பவுலிங்ல கிடைக்குமாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். சோ பேட்டிங் ரேஞ்சில இருந்து மட்டும் அவர் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவருக்கு நீங்க இம்பாக்ட் கொடுத்துருங்க. இல்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவர் தேவைப்படுறான்னு நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ட்ரெஸ்டன் ஸ்டப் டாப் ஆர்டர்ல ஏர்ல விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படின்னா அந்த ட்ரெஸ்டன் ஸ்டப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு.
எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பார்க்கும்போது செகண்டா டெல்லி பேட் பண்றாங்க அப்படின்னா அந்த இதுல ட்ரெஷன் ஸ்டாப் 100% சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. ஏன்னா செகண்டா பேட் பண்ணும் போது டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்துறாங்க, மிடில் ஓவருக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ட்ரெஷன் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அஸ்தோ சர்மா சேம், அதாவது டாப் ஆர்டர்ல ஏரியா டெல்லி விக்கெட் இழந்துருவாங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ அபிஷேக் பூரன், கேஎல் ராகுல், ட்ரெஷன் ஸ்டாப் காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற எனி ஒன் பிளேயர், கேஎல் ராகுல், ட்ரெஷன் ஸ்டாப், அப்புறம் அஸ்தோ சர்மா, இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு அஸ்தோ சர்மா தேவைன்னா அந்த இடத்துல யுவராஜ் நிகாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா யுவராஜ் நிகாவும் பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பவுலர் அண்ட் பவுலிங்கும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்திருக்கு. ஸோ ஆல்ரவுண்டர்னு இவர் சொல்லலாம், பேட்டிங் ஆல்ரவுண்டர் சொல்லலாம், பட் இவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்றாருங்க. அஸ்தோ சர்மா எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா டபுள் ஆஃப் ஒரு பிளேயர்ல யுவராஜ் நிகாம் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா தாராளமா 25+ ஸ்கோர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லெக் பிரேக் பவுலருக்கு இந்த வெனுல கொஞ்சம் நல்லாவே டேன் இருக்குதுங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் இருக்கும், போத் இன்னிங்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல யுவராஜ் நிகாம் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மிச்சல் ஸ்டார்க் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர், போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னாரு கிராண்ட் லீக்கு நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஷமீரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட்டும், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஷமீராவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் செகண்டா போல் பண்றாருன்னா ஷமீராவுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. குல்தீப் யாதவ் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ் வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம், பெருசா ஒரு விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நடராஜன் இந்த வெனுல பிளே பண்றாரு, இந்த மேட்சஸ் பிளே பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர் கூட போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ஜரி கண்டிஷனால பெருசா அவர் வந்து கொடுக்க மாட்டாங்க. மிடில் ஓவருக்கு அப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன் வருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் நடராஜன் இருந்து. ஸோ நடராஜனுக்கு நீங்க ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்துரும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா தான் ஓவராலா பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்சா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்றாரா இல்லைன்னு தெரியல, நான் பர்டிகுலர் ஒரு போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் நீங்க ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. மிச்சல் ஸ்டார்க் போத் இன்னிங்ஸ்மே பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அக்சர் பட்டேல் நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் போறேன். ஏன்னா அவருக்கு வந்து பவுலிங்ல பெஸ்ட் விக்கெட் கிடைக்குமாங்கிறது தெரியல, எனக்கு தெரிஞ்சு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான் அப்படி எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல இருந்து மட்டும் தான் எக்ஸெப்ட் பண்றேன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மேட்ச் பர்டிகுலர் 50 ஆப்ஷனா தான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். பிரசிடென்ட் சிங், ஷேஷ் ஐயர், மாகோ ஹான்சன், அசதீப் சிங் இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பிரியன் சாரியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அதே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல அஸ்மதுல்லா உமர் சாய், ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற நினைக்கிறவங்களே. அண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ட்ரெஷன் ஸ்டாப், யுவராஜ் நிகாம், ஷமீரா, நடராஜன் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பிளேயருமே. அபிஷேக் பூரல், ஸோ அவர் மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அபிஷேக் பூரல் ட்ரை பண்ணிட்டு செகண்ட் பேட்னா அவர் தவிர்த்து நீங்க வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது ஷேஷ் ஐயருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, அல்லது மாகோ ஹான்சனுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதே டெல்லியில கேஎல் ராகுல் அவருக்கு அல்லது அக்சர் பட்டேல் 2 பேர்ல எனி பேருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் அவரு கூட நீங்க ஒரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம், கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பிரசிடென்ட் சிங், பிரியன் சாரியா 2 பேர்ல யாரு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துருங்க. அர்ஷதீப் சிங் ஒரு கேப்டன்ஷிப்க்கு ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ், ட்ரெஷன் ஸ்டாப், மிச்சல் ஸ்டார்க் இந்த 3 பேருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. நீங்க மல்டிபிள் ட்ரை பண்ணும்போது இந்த 3 பிளேயர் ஆசோசியேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.